இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட 1 கொரிந்தியர் 1:18 சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் இல்லாவிட்டால் செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது, இல்லாவிட்டால் தேவ வல்லமையாக இருக்கிறது. It is the power of God for those who are being saved. சிலுவையை பற்றிய செய்தி அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வல்லமையாக தேவ பலனாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு சிலுவையை பற்றிய செய்தி, இல்லாவிட்டால் சிலுவையின் செய்தி, the message of the cross என்கிற தலைப்பிலே உங்களோடு சிலவற்றை நான் பேச விரும்புகிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை அது ஏதோ ஒரு நினைவு கூறுகிற நாள் மட்டுமல்ல, அது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின ஒரு நாள், ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு நாளாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இருக்கிறதை பார்க்கிறோம். It is a day of revelation. பாருங்க, ஆண்டவர் சிலுவையிலே ஆண்டவர் நம்மோடு கூட அநேக காரியங்களை சிலுவையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். உலகத்தின் பார்வைகளே சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதப்படலாம், ஒரு பாடுகளின் சின்னமாக கருதப்படலாம், ஒரு தோல்வியின் சின்னமாக கூட கருதப்படலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, இயேசுவை அறிந்தவர்களுக்கு, அந்த சிலுவையின் மேன்மை அறிந்தவர்களுக்கு தெரியும், அந்த சிலுவை என்பது தேவ அன்பின் சின்னமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது தேவ வல்லமையினுடைய நிரூபணமாக இருக்கிறது, அது ரட்சிப்பிற்கான வழி வாசலாக இருக்கிறது, அது வெற்றியின் சின்னமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையை பற்றிய செய்தி, இந்த சிலுவை எதை வெளிப்படுத்துகிறது? What does the cross reveal? இந்த சிலுவை எதை வெளிப்படுத்துகிறது என்று 2 காரியத்தை சொல்லி, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு 2 காரியத்தை நான் சொல்லி உங்களோடு இந்த வேலையில சிலவற்றை நான் பகிர்ந்து விரும்புகிறேன். இந்த வசனத்திலிருந்து 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக, the cross reveals the depth of sin's horror. Depth of sin. சிலுவை பாவத்தினுடைய அகோரத்தை, இல்லாவிட்டால் பாவத்தினுடைய ஆழத்தை அது வெளிப்படுத்துகிறது. பாவம் எவ்வளவு பயங்கரமானது, பாவம் எவ்வளவு அகோரமானது, பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னத்தை செய்யும் என்பதை இந்த சிலுவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க. Cross shows how serious sin really is, how terrible sin really is. உண்மையாக பாவம் எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு மோசமானது, எவ்வளவு நம்மை அழிக்கக்கூடியது என்பதை இந்த சிலுவையின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். இது ஏதோ ஒரு பாடுகளின் வெளிப்பாடு மாத்திரமல்ல, பாவம் என்ன செய்ய முடியும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த பாவத்திற்கான பரிகாரம், மனுஷன் செய்த பாவத்திற்கான பரிகாரம் இல்லாவிட்டால் பாவம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மற்ற எந்த காரியத்தை கொண்டாகிலும் நீக்கப்படுமானால் சிலுவை தேவைப்பட்டிருக்காது. நற்கிரியையின் மூலமாக, மனுஷனுடைய முயற்சியின் மூலமாக, இல்லாவிட்டால் மத சடங்குகள் மூலமாக பாவத்தை நிவர்த்தி செய்ய கூடுமானால், நிவர்த்தி செய்திருக்க முடியுமானால் சிலுவைக்கு அவசியம் இருந்திருக்காது. மத சடங்குகளோ, ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ், ஹியூமன் எஃபர்ட்ஸ், மனுஷ முயற்சிகள், நற்கிரியைகள், இவைகள் ஒன்றும் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஒன்றே ஒன்றுதான், சிலுவையிலே சிந்தப்படுகிற இரத்தத்தின் மூலமாக தான், தேவகுமாரனுடைய மரணத்தின் மூலமாக தான் நமக்கு பாவத்திலிருந்து விமோச்சனம் இருப்பது என்பதை அறிந்திருந்தபடினாலே இந்த சிலுவையிலே மரிப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அல்லேலூயா. பாவம் எப்படிப்பட்டது? 3 காரியத்தை சொல்றேன். பாவம் எப்படிப்பட்டது? பாவம் வஞ்சனை உள்ளது. Sin is deceptive. பாவம் வஞ்சிக்கும், பாவம் நம்மை ஏமாற்றுகிறதா இருக்கிறது. பாவம் எப்பொழுதும் உன்னை பார்த்து ஒரு காரியம் செயல் பாவம் வந்து நான் உன்னை அழித்து விடுவேன்னு சொல்லாது. பாவம் என்ன சொல்லும்? நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை அரவணைப்பேன், நான் உன்னை நேசிக்கிறேன் தான் பாவம் வந்து சொல்லும். பாவம் வந்து என்னைக்காவது உன்னை அழிச்சிருவேன்னு சொன்னா நீங்க பாவத்தட்டு ஓடி போயிருவீங்க. ஆகவே பாவம் வஞ்சனை உள்ளது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 3:13 எபிரேயர் 3:13 வாசிக்கிறோம், பாவத்தின் வஞ்சனை, the deception of sin என்று வாசிக்கிறோம், the deceitfulness of sin என்று அங்கே
எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார். பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் எதை காண்பித்தான்? அங்கே பழத்தை காண்பித்தான். அவன் சிலுவையை காண்பிக்கலப்பா, அந்த பழத்தை சாப்பிட்டீன்னா அதுக்கு விமோச்சனம் சிலுவை மூலமாக தான் இருக்கும்னு சொல்லலை. பழத்தை அழகை காண்பிக்கிறான், அங்கே இன்பத்தை காண்பிக்கிறான். வேதனை அவன் காண்பிக்கவில்லை. பின்பாக வருகிற வேதனையை பிசாசு காண்பிக்கவில்லை. இன்பத்தை காண்பித்தான், சுகத்தை காண்பித்தான், சாபத்தை காட்டவில்லை. பாருங்க, பாவம் சுகம் போல தோன்றும், ஆனால் அது சாபமாக முடியும். சுகம் போல தோன்றும். இங்க பாருங்க, மீன் பிடிக்கிறவங்க அந்த தூண்டில கொண்டு போவாங்க. தூண்டில ஒன்று வச்சிருப்பாங்க, என்னது? புழு, இறை, ஆங்கிலத்தில் பெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இறையை வச்சிருப்பாங்க. அந்த மீனுக்கு உள்ள பின்னாடி கொக்கி இருக்கிறது தெரியுமா? என்ன தெரியும்? அந்த 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 இறை தான் தெரியும், அந்த புழு தான் தெரியும். ஐயோ, நல்ல டேஸ்டா ஒருத்தன் எவனா கொண்டு வச்சிருக்கிறானே, நல்ல ருசியா ஒன்று கொடுத்துருக்கிறானே அப்படிதான் தெரியும். பாருங்க, இது எலி பொறியில அந்த எலி மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னத்தை பார்க்குது? தேங்காவை, கருவாடு இல்லாட்டி பார்க்குது. அது என்ன நினைக்கும்? எலி நினைச்சிருக்கோம், எம்மளை எவ்வளவு நேசம் பாருங்க அந்த ஓனருக்கு, எனக்கு இடம் வச்சிருக்காரு, ஒரு டைனிங் டேபிள போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனா டபக்குன்னு என்ன பண்ணிருது? அது மாட்டிக்க அட படுவாவி அப்படிதான் பின்னாடி தெரியுது. அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுது? அது அது பாருங்க, வஞ்சனை. இதான் டிசீட்ஃபுல்னஸ். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்றாரு, பாவம் என்னை வஞ்சித்தது. sin deceived me. நான் நினைக்க கூட இல்லை, பாவம் என்னை வஞ்சித்து விட்டது என்று சொல்கிறார். பாருங்க, sin always over promises and under delivers. அதிகமாக நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணோம், ஆனால் மோசமானது தான் நமக்கு செய்யும், குறைவானது தான் செய்யும், நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போய்விடும். பாருங்க, பிசாசு ஏவாளை பார்த்து சொல்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-6 வாசித்தீங்கன்னா அந்த வஞ்சனையுடைய உச்ச வெளிப்பாடு பார்க்கிறோம். அங்க என்ன சொல்றானா? நீ சாவது இல்லை, இதை சாப்பிட்டா நீ சாக மாட்ட. அதை நம்பிட்டாங்க நம்ம ஆதி பெற்றோர்கள். You will not die, you will not surely die. நீ நிச்சயமாக சாக போவதில்லை, சாகவே சாவதில்லை. பாருங்க, எவ்வளவு சாவதில்லைன்னு சொல்லல, நீ சாகவே சாவதில்லை நீ. ஆனால் செத்தாங்க. ஹல்லேலூயா. சரி, முதலாவது ஆவிக்குரிய பிரகாரமாக செத்தாங்க, பின்பாக சரீர பிரகாரமாக சாவு வந்தது. ஆனால் பிசாசு சொல்றான், சர்ப்பத்தின் ரூபத்தில் சாவதில்லைங்கிறான். பாருங்க, இதுதான் பாவத்தினுடைய வஞ்சனை. பாவம் சொல்லும், ஒரு முறை மட்டும் சொல்லும், ஒரு முறை செஞ்சா என்ன, இது யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும், இது உன்னை பாதிக்காது என்று சொல்லும். ஆனால் அதுக்கு பிற்பாடு வருகிற வேதனையை பாவம் காட்டாது. அதுதான் பாவத்தினுடைய வஞ்சனை. ஹல்லேலூயா. வேதனை. இன்றைக்கு பாவத்து நிமித்தமாக தான் மனுஷன் வேதனைக்குள்ளாக இருக்கிறான். பாவத்தினால தான் சாபம், இன்றைக்கு பாவத்தினால் தான் வியாதி, பாவத்தினால் தான் மரணம். அனைத்தும் இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம், இன்னைக்கு மனுஷன் படுகிற அனைத்து வேதனைக்கும் காரணம் அவன் செய்த பாவம். The pain that he is experiencing is all because of the consequence of sin. பாவத்தினுடைய விளைவாக தான் இதெல்லாம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் சிலுவையிலே அந்த வேதனையை இயேசு நமக்காக அனுபவித்தார். பாருங்க, அங்க நம்ம அந்த சஃபரிங்கை பார்க்கிறோம். அது எதுக்காகன்னு சொன்னா, பாவம் கொண்டு வந்த வேதனையை, மனுஷன் அனுபவிக்கிற வேதனையை சிலுவையில் நமக்காக அவர் அனுபவித்தார். sin is deceptive. இரண்டாவதாக, sin is divisive. பாவம் என்ன செய்கிறது? பிரிக்கிறது. பாருங்க, பாவம் ஒரு மனுஷனை பிரிக்கிறது. எதிலிருந்து பிரிக்கிறது? ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாவம் மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. sin separates us from the living God. ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. மனிதனை ஆண்டவர் தேவனோடு உறவாடும்படியாக கர்த்தர் அழைத்தார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு நடந்தார்கள், சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவம் உள்ளே நுழைந்தது, அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள், தேவனை விட்டு போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். மனுஷனை தேவனை விட்டு பாவம் பிரிக்கிறது.
அது மாத்திரமல்ல, அது 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆதிகாகமத்தில் மனுஷனையுமே பாவம் பிரிச்சது. ஹல்லேலூயா. காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் என்ன பண்ணா? கொலை செய்து விட்டான். Sin separates people. Not only sin separates us from God, sin separates people. It damages relationships between husband and wife. கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினையை கொண்டு வருகிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக பிரிவினையை கொண்டு வருகிறது. சகோதரன் சகோதரனுக்குள்ளாக பிரிவை உண்டாக்குறது. அங்க பாருங்க, ஆதியாகமம் 3:8 ஒளிந்து கொண்டார்கள். ஆதியாகமம் 4:8 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறது, காயின் தன் சகோதரனை கொலை செய்தான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மனிதன் நமக்குள்ளாகவே ஒரு பிரிவினை காணப்படுகிறது. நமக்குள்ளாகவே நமக்கும் நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டாகிறது. குற்ற மனசாட்சி, அவமானம், பயம், இதெல்லாம் நமக்குள்ளாக கொண்டு வந்தது இந்த பாவத்தினுடைய விளைவுதான். பாவம் பிரிவினை உண்டாக்குகிறது. ஆகவே தான் சிலுவையிலே இயேசு அந்த பிரிவினையை அவர் அனுபவித்தார். இயேசு பேசின 4வது வார்த்தை என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். My God, why have you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்க, ஆதி முதற்கொண்டு பிதாவும் தேவனும் திரியேக தேவன் அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் மிகுந்த ஐக்கியத்திலே நெருக்கமாக இருந்தார்கள். பிரிக்க கூடாதவர்களாக இருந்தார்கள், பிரிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய பாவம் மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரித்தபடினாலே அந்த பிரிவினையை அவர் சிலுவையிலே அனுபவித்தார். Sin is divisive. அந்த பிரிக்கும் என்பதை இந்த உலகத்திலே அந்த சிலுவை நமக்கு காட்டுகிறது. பாவம் வேதனையை கொண்டு வருகிறது. இன்பத்தை, ஆசையை காட்டி நாசம் போக்குகிறது. ஆசையை காட்டி சுகத்தை வாக்கு பண்ணுகிறது. இன்பத்தை காண்பிக்கிறது, ஆனால் சாபத்தை அது மறைக்கிறது. ஆகவேதான் சிலுவையிலே இயேசு சாபமானார். இயேசு சிலுவையிலே பாடுகள் பட்டார். இயேசு மாத்திரமல்ல, எப்படி நம்மை பாவம் பிரிக்கிறதோ அந்த பிரிவினையை இயேசு சிலுவையிலே அனுபவித்தார். மூன்றாவதாக இந்த பாவம் என்ன செய்கிறது என்றால், sin is not only deceptive and divisive, it is also destructive. இந்த பாவம் நம்மை அழிக்கிறது. பாவம் நம்மை அழிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? The wages of sin is death. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவம் நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்குது. அது என்ன சம்பளம்னா மரணம். என்னது? the wages, the result, the consequence of sin என்னன்னு சொன்னா மரணம். இன்னும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கும், இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணம். The ultimate result of sin is death. மரணம். Sin is destructive. அது நம்மை அழித்து விடுகிறது, மரணத்தை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட மரணம்? 3 விதங்களிலே மரணத்தை கொடுக்கிறது. ஒன்று, சரீர மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் மனிதன் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் படைத்தார். ஆனால் பாவம் மனிதன் செய்த பொழுது என்ன உண்டாயிற்று? மரணம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். Sin brought mortality into humanity. மனுக்குலத்திற்குள்ளாக மரணத்தை, mortality. நம்ம எல்லாம் immortal beings ஆக ஆண்டவர் இருக்கணும் விரும்பினார். ஆனால் mortal beings ஆக மாற்றி விட்டது. நம்ம மரணம் இந்த உலகத்தில் வந்து விட்டது. We die because sin entered the world. உலகத்துக்குள்ளாக பாவம் வந்தபடினாலே மரணமும் வந்தது. சரீர மரணம். இரண்டாவது spiritual death. ஆவிக்குரிய மரணத்தை இந்த பாவம் நமக்கு கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய மரணம். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த நம்மை. பாவம் என்ன செய்கிறது? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இந்த சரீர பிரகாரமாக உயிரோடு இருந்தாலும் ஆவிக்குரிய விரதமாக இன்றைக்கு செத்த நிலைமையில் அநேகர் இருக்கிறார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை. ஆவிக்குரிய மரணத்தை பாவம் கொண்டு வருகிறது. கடைசியாக என்ன தெரியுமா? நித்திய மரணத்தை, எட்டர்னல் டெத். பிசிக்கல் டெத் சரீர மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத் ஆவிக்குரிய மரணம், மூன்றாவதாக எட்டர்னல் டெத், இல்லாவிட்டால் இரண்டாம் மரணம்.
வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 2ஆம் மரணமாகி அக்கினி கடல், நரகம், 2ஆம் மரணம், எட்டர்னல் டெத் என்று சொன்னால் நித்தியமான மரணம், நித்தியமான ஒரு பிரிவு. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு நிரந்தரமான பிரிவை உண்டாக்குறது தான் நரகத்தின் வாழ்க்கை. நரகம் நல்லா கவனிங்க. அப்போ பாவம் வஞ்சிக்கிறது, பாவம் பிரிக்கிறது, பாவம் அழிக்கிறது. பாவம் வஞ்சிக்கிறது, பாவம் நம்ம ஏமாற்றிவிடும், நல்லது போல காண்பிக்கும், ஆனால் அதுக்கு பின்பாக இருக்கிற வேதனையை நமக்கு காட்டாது. பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்தும் மனிதனிடத்திலிருந்தும் நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் நம்மை நித்திய அழிவுக்குள்ளாக கொண்டு போகிறது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், நமக்காக பிரிவினையை ருசி பார்த்தார். அது மாத்திரமல்ல, மரணத்தை இந்த பாவம் கொண்டு வருகிறபடினாலே நமக்காக மரணத்தையும் ருசி பார்த்தார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவே இயேசுவின் மரணத்தினால்தான் இப்படிப்பட்ட மரணத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். பாவம் நமக்கு மரணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறது. பாவம் நமக்கு நித்திய நரகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறது. We all deserve hell. We all hell deserving people. நம்ம எல்லாரும் நரகத்திற்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். இயேசு நமக்காக சிலுவையிலே, வேதம் சொல்கிறது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எபிரேயர் 2:10, அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ருசி பார்த்தார். அது மாத்திரமல்ல, நரகத்தையும் அவர் ருசி பார்த்தார். நரகத்தின் வேதனை அவர் அனுபவித்தார். நரகத்திலே ஆண்டவராய் இயேசு உவமையை சொல்றார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் லாசரு ஐஸ்வர்யவான் உவமையிலே, அந்த லாசரு பரலோகத்தில் ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கும் பொழுது அவன் தேவையெல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் யாராவது நாக்கில் வந்து வைப்பாங்களா? தாகம், தாகம் அங்கே உண்டாகிறது, வேதனை. அந்த வேதனையை சிலுவையில் அனுபவித்தார். தாகம், தாகம் என்றார், தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை அந்த சரீரத்திலே அவர் பட்ட அந்த பாடுகள் நிமித்தமாக வந்து தாகமாயிருந்தாலும் அந்த நரகத்தின் வேதனையில் அனுபவிக்கிற தாகத்தையும் இயேசு அடைந்தார். பாருங்க, சிலுவையிலே தேவ கோபம் ஊற்றப்பட்டது, தேவ நியாய தீர்ப்பு வந்தது, தேவனுடைய நீதி அங்கே வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இயேசு பாவம், இயேசுவை குறித்து 3 விதத்தில் பைபிள் சொல்லுது. அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். எல்லாம் சொல்லுங்க, பாவம் அறியாதவர். He knew no sin. 2 கொரிந்தியர் 5:21. அவர் பாவம் இல்லாதவர். 1 யோவான் 3:5. அவர் பாவம் செய்யாதவர். 1 பேதுரு 2:22. பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். நமக்காக சிலுவையிலே பாவத்தினுடைய விளைவுகளை அவர் அடைந்தார். பாருங்க, அப்போ சிலுவை எதை காண்பிக்கிறன்னா, பாவத்தினுடைய அகோரம், the depth of sin's horror, the depth of sin. பாவம் எவ்வளவு அகோரமானது, பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை வெளிப்படுத்துகிறது தான் இந்த சிலுவை. பாவம் சாதாரணமானதல்ல. பாவம் ஒரு மனுஷனை பிரிக்கிறது, அழிக்கிறது, வஞ்சிக்கிறது, வேதனையை மறைக்கிறது. அதெல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் நமக்கு காண்பித்து, இதுதாயா பாவத்தினுடைய விளைவு, அதை நான் அடைந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்காக, எனக்காக என்று சொல்லி அந்த பாவத்தினுடைய அகோரத்தை சிலுவையிலே நமக்கு காண்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இயேசுடைய கரங்களிலே ஆணி பாய்ந்த கரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, முள்கள் சுடப்பட்ட முள்முடிகள் அடைந்த அந்த அவருடைய தலையை நீங்கள் பார்க்கும் பொழுது, இரத்தம் வடிகிற அந்த முழு சரீரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏதோ சாதாரணமாக பாடுபடுகிறார் மாத்திரம் நினைக்கக்கூடாது. பாவத்திற்கான அனைத்து தண்டனைகளும் அவர் மேலே வந்தது. ஹல்லேலூயா. The sin was being judged. பாவம் நியாயத்தீர்க்கப்படுகிறது. இயேசுவிலே அது நியாயத்தீர்க்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அதுதான் இந்த சிலுவையின் வெளிப்பாடு. Cross reveals the depth of sin's horror. எவ்வளவு பாவம் பயங்கரமானது என்பதை சிலுவை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது என்ன செய்தனா, cross reveals the height of God's love. தேவனுடைய அன்பு எவ்வளவு உயரமானது. It reveals the height of God's love. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு உயரமானது. If the cross shows how bad sin is, it also shows how great God's love is. சிலுவை பாவத்தின்
அகோரத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மனிதனுடைய பாவத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பின் உச்சக்கட்டத்தை நம்ம சிலுவையிலே பார்க்கிறோம். we see love in its highest form. பாருங்க, சிலுவை அன்புக்கு அடையாளம். இன்னைக்கு எனது ஹார்ட் போட்டு, ஹார்ட் எனது அன்பு, ஐ லவ் யூ. ஆனால் இயேசு நமக்கு அன்பு எதில் காமிட்டானா? சிலுவையில் காண்பித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அன்பின் சின்னம் என்னவென்றால் சிலுவை தான். ஹல்லேலூயா. கிராஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் காட்ஸ் லவ். தேவ அன்பினுடைய உச்சத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? அது சிலுவை அன்பு, சிலுவை. ஆகவே தான் 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே தேவன் நம்ம மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவாக என்னை நேசிக்கிறேன்னு கேட்டா கரங்களை விரித்து சொல்றாரு, இவ்வளவாய் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ லவ் யூ so much. நான் உன்னை இவ்வளவாக நேசிக்கிறேன் என்று இயேசு சிலுவையிலே தம்முடைய கரங்களை விரித்து அவர் சொல்கிறார், உன்னை இவ்வளவாக நான் நேசிக்கிறேன், இவ்வளவாக நேசிக்கிறேன். இந்த அன்பு எப்படிப்பட்டது? ஒன்று, the love is sacrificial. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அது தியாக அன்பு, தியாக அன்பு. யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவரை தந்தருளி, அவரை தந்தருளி. ரட்சிப்பிற்காக இயேசு எப்பா கொஞ்சம் பொண்ணை கொண்டு போடல, வெள்ளியை கொண்டு போடல வச்சுக்க ரட்சிப்புக்கு, இல்ல தூதன் அனுப்பல, தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்புகிறார். He sent his only begotten son. சொந்த குமாரனை அனுப்புகிறார். பரலோகம் தன்னுடைய சிறந்ததை நமக்காக கொடுத்தது. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்த பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. குமாரனை கொடுங்கிறாரு, ஒரு டெஸ்ட் பண்றாரு, விசுவாச பரீட்சை அது. ஆனால் நம்முடைய தேவன் தம்முடைய குமாரன் நமக்காக கொடுத்தது அது அன்பின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அது அன்பின் வெளிப்பாடு. இட் இஸ் a testimony of love. அப்போ பாருங்க, தியாகமாக பரலோகம் நமக்கு தம்முடைய குமாரனை பிதாவானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பி வைத்தார். அது மாத்திரமல்ல, இயேசு இந்த உலகத்திலே நமக்காக பாடுகள் பட்டார். சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். பாருங்க, குமாரனாக இயேசு இந்த உலகத்தில் எவ்வளவாக பாடுபட்டார். விசேஷமாக சிலுவை சிந்திக்கும் போது பாருங்க, அவர் புறக்கணிக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், வாரினாலே அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், முள்முடி சுட்டப்பட்டார், அடித்தார்கள், அறைந்தார்கள் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே ஆணிகள் கட்டாவப்பட்டார். இதெல்லாம் செய்யும் போது பிதா குறுக்கிடவே இல்லை. பிதாவானவர் என்ன பண்ணல? God the Father did not intervene. ஏங்க? அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அந்த செய்தால்தான் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வரும் என்று அறிந்திருந்தார். நீங்கள் ஒரு சம்பவத்தை கேட்டிருப்பீங்க. ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வேலைக்கு போனான். அவனுடைய வேலை என்னவென்று சொன்னால், அந்த ரயில்வே பிரிட்ஜ், அந்த பாலம், ட்ரெயின் வருகிற அந்த பாலத்தை திறந்து மூடுகிற வேலை தான் அவனுடைய வேலை. மகனை ஒரு நாள் ஓய்வு நாளாக இருந்தபடினாலே, வாப்பா என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போயிருந்தானா. எப்போவும் ஸ்கூலுக்கு போகிற பையன்தான், ஆனால் ஒரு நாள் லீவாக இருந்தாலும் கூட்டிட்டு போயிருந்தானா. அப்போ இவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தானான், பையன் கூடவே இருந்தானா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பையன் அவன் இங்கே வெளியே அப்படியே விளையாடிட்டு இருந்தானா. இவர் அங்கே தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கடலில் இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரிட்ஜ், அது கப்பல் கீழே போகும், மேலே இருக்கும். ட்ரெயின் வருதுன்னா என்ன பண்ணும்? அதை கீழே இறக்கி விடணும், அப்போ தான் ட்ரெயின் கிராஸ் பண்ணும். அப்போது திடீர்னு என்ன பார்க்குறாரு? அந்த ட்ரெயின் வர சத்தம் கேட்குது. ட்ரெயின் வருகிற சத்தத்தை கேட்ட உடனே இவர் என்ன பண்ணும்? லிவரை அதை ஆப்ரேட் பண்ணி அந்த பிரிட்ஜை என்ன பண்ணணும்? கீழே இறக்கணும். இப்போ இந்த ட்ரெயின் வர சத்தத்தை கேட்ட உடனே பையனுடைய ஞாபகம் வருது. திடீர்னு பையனை எங்கன்னு தேடி பார்க்குறாரு. பையன் எங்கே இருக்கானா? அங்கே தூரத்தில் அந்த பாலம் பக்கத்தில் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான், அங்கே இருக்கிறான். இப்போ அந்த லிவரை இறக்குனா அந்த பையன் அங்கே நசுங்கி விடுவான். அங்கே நசுங்கி விடுவான் அந்த பிரிட்ஜை இறக்கும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன செய்வது?
நூற்றுக்கணக்கான மக்களோடு ட்ரெயின் வருகிறது. நூற்றுக்கணக்கான மக்களோடு ட்ரெயின் வருகிறது. இப்போ பிரிட்ஜை மூடலாட்டா அத்தனை பேரும் அவர்கள் கீழே ஆக்சிடென்ட்ல கடலுக்குள்ள விழுந்து எல்லாம் மரித்து போவார்கள். பிரிட்ஜை மூடுனா பையன் செத்து போவான், பையன் செத்து போயிடுவான். என்ன செய்வது? அப்பா யோசித்தாரு, ரெண்டு சாய்ஸ் தான், மகனை காப்பாற்றுவதா மக்களை காப்பாற்றுவதா. either to save the son or to save the people. ஆனால் கண்ணீர் வழுக அவர் கூப்பிடுறாரு, அவனுக்கு சத்தம் கேட்கல. அவர் என்ன செய்கிறாரு? பிரிட்ஜை மூடுறாரு. ட்ரெயின் சத்தத்தோடு கடந்து போகிறது. பையன் நசுக்கப்பட்டு செத்து போயிடுறான். பையன் நசுக்கப்பட்டு என்ன பண்ணிடுறான்? அவன் செத்து போகிறான். இது கல்வாரினுடைய ஒரு கொஞ்ச வெளிப்பாடு தான் இது. கடவுளே தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! அதுதான் தியாக அன்பு. ஹல்லேலூயா! தியாக அன்பு. God allowed his son to be crushed so that humanity could be saved. மனுக்குலம் காப்பாற்றப்படுவதற்காக, மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்காக, தம்முடைய குமாரன் நசுக்கப்படுவதற்கு, நொறுக்கப்படுவதற்கு, மரிப்பதற்கு பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். இதான் தியாக அன்பு. ஹல்லேலூயா! Love is not cheap, it is costly. Love is sacrificial. ஆகவே முதலாவது இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, the height of God's love. தேவ அன்பினுடைய உச்சக்கட்டம். தியாகமாக நமக்காக இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பி நமக்காக அவர் என்ன செஞ்சார்? தம்முடைய குமாரனை சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, this love is substitutionary also. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்ட அன்பு. ஹல்லேலூயா! 1 பேதுரு 3:18 வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, பதிலாக அப்படிங்கிற வார்த்தை. வாசிங்க 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தடவை பாடுபட்டார். நமக்கு பதிலாக. இதான் சப்ஸ்டிடியூஷனரி. நாம் இருக்க வேண்டிய இடத்துல வைகாரியஸ்லி நமக்கு பதிலாக நாம் இருக்க வேண்டியதில்லை, நமக்காக. நமக்காக ஏசாயா 53:5 சொல்கிறது. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். நல்ல, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம். பாருங்க, நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமங்கள். அவர் பாவமே இல்லாதவர், ஆனால் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். ஹல்லேலூயா! He took our place. He took our punishment. He took our penalty. நம்முடைய தண்டனையை, நம்முடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அங்கே சிலுவையிலே ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஏற்படுது. டிவைன் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் டேக்கிங் பிளேஸ். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதியை நமக்கு தரார். ஹல்லேலூயா! நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13. அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தராரு. நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருகிறார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். இயேசு சிலுவையை சுமக்கும் போது பல காரியத்தை சுமக்கிறாரு. நீங்கள் 1 பேதுரு 2:24 வாசித்தீங்கன்னா அங்கே அவர் பாவத்தை சுமந்தார்னு போட்டிருக்கு. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4 நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தரார். ஹல்லேலூயா! என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார்லவா. பாருங்க, நாம் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தார். நீங்கள் மத்தேயு 27 அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இயேசு மரிக்கும் பொழுது மக்களுக்கு முன்பாக அங்கே பிலாத்து ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுறான். பரபாஸ், அவன் பேர் என்ன? பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர மோசமான ஆளு, பாவம் செய்த மனுஷன், கொலைக்காக, தண்டனைக்காக, மரணத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அங்கே கேட்குறான், இயேசுவே நிற்கிறாரு, பரபாச நிற்கிறான். இயேசு பாவம் செய்யாமல் நிற்கிறாரு, நீதி உள்ளவராக நிற்கிறாரு. பரபாசு
பாவம் செய்தவனாக, தண்டனைக்கு பாத்திரவனாக, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவனாக அங்கே நிற்கிறான். பரபாஸ் ஒரு குற்றவாளி, அவன் மரணத்துக்கு மரிக்க வேண்டியவன், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன். இயேசு அந்த இடத்துல நிற்கிறார். யார் கேட்டவன, யாரை கொலை செய்யணும்னா சிலுவையில் யாரையும் சொல்கிறாங்க? இயேசுவை. பரபாஸ் விடுதலையாக்கிடுறாங்க, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிடுறாங்க. குற்றவாளி என்ன பண்ணிட்டான்? விடுவிக்கப்பட்டான். நீதிமான் என்ன பண்ணார்? தண்டிக்கப்பட்டார். இன்னைக்கு யார் அந்த பரபாஸ்? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. நமக்காக அவர் நம்முடைய இடத்துல, அதான் in the place of us he took our place. அதான் அந்த அன்பு. it is a substitutionary love, substitutionary death. நமக்காக நாம் இருக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மரணத்தை அவர் மரித்தார், நம்முடைய நரகத்தை அவர் அனுபவித்தார், நம்முடைய நாம் கொடுக்க வேண்டிய விலைக்கிரயத்தை அவர் கொடுத்தார். He died instead of me. மூன்றாவதாக இந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த அன்பு it is unconditional. Unconditional love, that is unconditional. நிபந்தனையற்ற ஒரு அன்பு. ஹல்லேலூயா. தியாகமான அன்பு, நம்முடைய இடத்தை ஏற்றுக்கொண்ட அன்பு, இது நிபந்தனையற்ற அன்பு. ரோமர் 5:8 ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் நல்லவர்களாக இருக்கும்போது மரிக்கல, பாவிகளாக இருக்கும் பொழுது. அவர் சொல்லலை, நீ கொஞ்சம் இப்போ மோசமாக இருக்க, கொஞ்சம் தேறி வா அப்புறம் நேசிப்பேன் அப்படிலாம் சொல்லலை. அதுவும் சொல்லலை. ஐ லவ் யூ ஆஃப்டர் யூ இம்ப்ரூவ் அப்படின்லாம் சொல்லலை. நம்ம மோசமான படுபாவியாக, பிரதான பாவியாக இருக்கும்போது நமக்காக இயேசு மரித்தார், அப்படி அன்பை வெளிப்படுத்தினார். we had nothing to offer. நம்ம இந்த ரட்சிப்பிற்காக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஹல்லேலூயா. இலவசமாக அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, சிலுவையில் இயேசு முதலாவது வார்த்தையை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். எப்போ சொன்னார்? அவங்க மனம் திரும்பின போது சொல்லலை, சிலுவையில் அறைகிற போது சொன்னார். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையும் போது சொன்னார். அதான் அன்கண்டிஷனல் லவ். அங்கே சிலுவை நம்மை பார்த்து சொல்கிறது, யூ ஆர் லவ்ட் பியாண்ட் மெஷர், பியாண்ட் மெரிட், பியாண்ட் இமேஜினேஷன். அளவு கடந்த விதத்திலே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். தகுதியற்றவர்களாக நம்மை நேசிக்கிறார். கற்பனை கேட்டாத அந்த அன்பை நமக்காக சிலுவையிலே பாராட்டினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, 2 காரியம். பாவத்தினுடைய அகோரத்தை, the depth of sin's horror, அந்த பாவத்தினுடைய பயங்கரத்தை சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் the height of God's love, அந்த தேவ அன்பினுடைய உயரத்தையும் உச்சத்தையும் சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. cross reveals the depth of sin's horror and the height of God's love. இப்போ வாங்க 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய செய்தி ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்னவா இருக்குதா? தேவ பலனாக இருக்கிறது. Cross reveals the power of salvation. சிலுவை ரட்சிப்பின் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரட்சிப்பின் வல்லமை. சிலுவை என்பது ஏதோ ஒரு நாள் நிகழ்ந்த நிகழ்வு அல்ல, அது தேவ வல்லமை. ரட்சிக்கப்படுவதற்கான தேவ வல்லமையாக இருக்கிறது. சிலுவையில் நமக்கு என்ன கிடைக்கிறது? நம்முடைய பாவங்கள் சிலுவையில் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய சங்கிலிகள் உடைகிறது, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலே மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளே பாருங்க, இயேசு நமக்காக சிந்தின அந்த விலையேற பெற்ற மாசில்லாத அந்த ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்கு ஒரே வழி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழும் பூமியின் மேலும் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை.
இந்த சிலுவை நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க, பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்கிறார். பாருங்க, அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ரட்சிப்பின் வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, புதிய வாழ்க்கையின் வல்லமை அனைத்தும் அங்கே சிலுவையில் நமக்கு உண்டாயிருக்கிறது. Cross reveals the power of salvation. ஹல்லேலூயா. அந்த சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பை அறிந்து கொண்டால், அந்த சிலுவையில் இருக்கிற வல்லமையை நம்ம அறிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னபடி சாபம் நீங்குகிறது, பாவம் கழுவப்படுகிறது, வியாதிகள் சுகமாகிறது. அத்தனை காரியமும் சிலுவையில் நம்ம இங்கே பார்க்கிறோம். இட் இஸ் a symbol of power. அது வல்லமையின் வெளிப்பாடு. ரட்சிப்பின் வல்லமையை சிலுவை வெளிப்படுத்துகிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். சிலுவை நாங்கள் பார்க்கும்போது ஒரு தீர்மானத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. கிராஸ் டிமாண்ட்ஸ் a decision. கிராஸ் டிமாண்ட்ஸ் a decision. சிலுவை நம்மிடத்தில் ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்கிறது. பவுல் அப்போஸ்தலன், நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் 1 கொரிந்தியர் 1:18 முழு மனுக்குலத்தையுமே ரெண்டாக தான் பிரிக்கிறார். ஒன்று கெட்டு போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். கெட்டு போகிறவர்கள், இல்லாவிட்டால் இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் பெரிஷிங் அப்படின்னு போட்டிருக்கு, நாசமாய் போகிறவர்கள். எனது நாசமாக போகிறவர்கள், கெட்டு போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். 2 கூட்டு தான். ஒரு கூட்டம் சிலுவையை பார்த்து சொல்றது, இது முட்டாள்தனம் ஐயா, பைத்தியம். சிலுவையை நினைச்சு சிலுவையை நோக்கி பார்த்து யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா? பரலோகத்துக்கு வழி சிலுவை. ஒரு மனுஷன் சிலுவையில் மரிக்கிறாரு, பாடுபடுறாரு, கதறாரு. அது எப்படி ஒரு மனுஷனுக்கு விமோச்சனத்தையும் பரலோக வாழ்க்கையும் கொடுக்கும் என்று சொல்லி பைத்தியமாக கருதுகிறார்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் நோக்கி பார்த்து பிழைப்பாய் என்று சொன்ன ஆண்டவரை சொன்ன வார்த்தையை கீழ்ப்பட்டு சிலுவையை நோக்கி பார்த்து பிழைக்கிறார்கள். வாழ்க்கை மாற்றப்படுகிறது, பரலோகம் அவர்களுக்கு சொந்தமாகிறது. நல்லா கவனிங்க, 2 கூட்டம் தான். கெட்டு போகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள். there is no middle ground. நடுநிலை ஒண்ணுமே கிடையாது. அப்போ எனக்கு இந்த சிலுவை என்ன செய்கிறது, என்ன செய்யும்? வாட் does the cross mean to me? இந்த சிலுவை என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அர்த்தத்தை கொடுக்கிறது? சிலுவை தான் நீ ரட்சிக்கப்படுவதற்கும் நாசமாக போகிறதுக்கும் தீர்மானிக்கிறது. என்னதான் கெட்டு போகிறதுக்கும் பரலோகத்துக்கு போகிறதுக்கும் சிலுவை தான் தீர்மானிக்கும். அதில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் தீர்மானிக்கும். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் தீர்மானிக்கும். நல்லா கவனிங்க. இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது 3 சிலுவை நம்ம பார்க்குறோம். 3 சிலுவைகள். அடுத்தானே அந்த 3 சிலுவை இருந்த பிறகு சிலுவை அந்த கொல்கத்தா மலையிலே 3 சிலுவைகள் இருக்கிறது. இடது பக்கமும் வலது பக்கமும் யார் இருக்கிறா? கல்லர்கள் இருக்கிறார். கல்லர்கள். நடுவில் யார் இருக்கிறா? இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். நல்லா கவனிங்க. இப்போ அது லூக்கா 23 அதிகாரத்தில் இருக்குது. லூக்கா 23 அதிகாரம். ஒருத்தன் என்ன செய்கிறான்? ஒரு கல்லன் 23 அதிகாரத்தில் சிலுவையிலே 39 வசனத்திலிருந்து சிலுவையிலே அறையப்பட்டிருந்த கல்லர்கள் குற்றவாளிகள் ஒருவன் குற்றவாளி. 2 பேருமே குற்றவாளி தான். இவனும் குற்றவாளி தான், அவனும் குற்றவாளி தான். 2 பேருமே they deserve death. 2 பேருமே நரகத்திற்கு, மரணத்திற்கு பாத்திரவான்கள். குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நல்லா கவனி, இப்போ மற்றவன், அப்போ ஒருத்தன் என்ன செய்கிறான்? இகழ்றான், கேலி செய்கிறான். நீ என்ன ரட்சகரா? உன்னையே உன்னால் ரட்சிக்க முடியல, சிலுவையில் தொங்கிட்டு இருக்க. உன்னையே ரோம போர் சேவையில் கையில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு என்ன செய்கிறான்? ஒருத்தன் பரியாசம் பண்ணுறான், இகழ்றான். அப்போ இவன் யாருன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுறவன். என்னது? சிலுவையை மறுக்கிறவன். இட் இஸ் அ கிராஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். ஒரு பக்கம் இருக்கிற சிலுவை என்னது? தேவ அன்பை மறுதலிக்கிற ஒரு கூட்டம், தேவனுடைய சிலுவையின் மேன்மையை அறியாத ஒரு கூட்டம், சிலுவையினுடைய வல்லமையை நிராகரிக்கிற ஒரு கூட்டம். தட் இஸ் த கிராஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். இன்னொரு கூட்டம் பாருங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, அங்க பார்க்கிறோம், மற்றவன் அவனை நோக்கி
நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நான் பாவி, நீனும் பாவி, 2 பேரும் நம்ம நியாயமாக இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒத்துக்கொள்றான், தன்னுடைய தப்பை ஒத்துக்கொள்றான். இந்த தண்டனை நமக்கு நியாயமானது, we deserve this, நியாயமானதுன்னு சொல்றான். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லை, பாவம் ஒன்று செய்யவில்லை என்று அடுத்தவனை கடிந்து கொண்டு இயேசுவை பார்த்து ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அடியேனை பாருங்க, அந்த ஒரு ஜெபம் அவன் வாழ்க்கையே திருப்பிருச்சு, அப்படியே புரட்டி போட்டுருச்சு. ரிமெம்பர் மீ when you come in your kingdom. நீ ராஜ்யத்தில் நீ வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறார். 41 வசனத்தில் இயேசு உடனே சொல்ற, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். Today you will be with me in paradise. ஒரு நாள் தான் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா, it is the man who was standing or crucified in one cross, he rejected Christ. அது ஒரு cross of rejection வச்சுக்கலாம். இன்னொன்று cross of repentance. இன்னொன்று மனம் திரும்புகிறான், பாவத்தை ஒத்துக்கிறான், எனக்கு பரலோகம் வேணும்னு விரும்புகிறான். தன்னுடைய பாருங்க, அங்கே சிலுவையில் அறையப்படும் போது கூட தன்னை நியாயப்படுத்தவில்லை, அவன் நியாயப்படுத்தலை. நான் இந்த தண்டனைக்கு நான் பாத்திரவான் தான், இந்த தண்டனைக்கு நான் பாத்திரவான் தான் என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்கிறான், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். அவனுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது, ரிப்பெண்டன்ஸ் உண்டாகுது. பாருங்க, ஒரு பக்கம் கிராஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், இன்னொரு பக்கம் கிராஸ் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். நடுவில் இருக்கிற கிராஸ் என்ன தெரியுமா? இட் இஸ் அ கிராஸ் ஆஃப் ரிடம்ஷன். அது மீட்பின் சிலுவை, மீட்பின் சிலுவை. அந்த சிலுவை மீட்பை அளிக்கிறது. அந்த மீட்பை நீ மறுதலிக்கவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். நீ மனம் திரும்பினால் உனக்கு மீட்பு, மனம் திரும்பாவிட்டால் அந்த வாழ்க்கையில் பாருங்க, தீர்மானம் 2 தான். ஒன்று மறுதலிக்கிறோம், இல்லாட்டி ஏற்றுக்கொள்கிறோம். மறுதலிச்சா நரகம், ஏற்றுக்கொண்டால் பரலோகம். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. 3 பேர் சிலுவையில் தொங்குகிறார்கள். நடுவில் தொங்குகிற சிலுவையில் தொங்குகிறவர் இரட்சகராக தொங்குகிறார். மற்ற 2 பேரும் பாவிகள். அவங்க எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியமான தீர்மானம். அவருடைய நித்தியத்தை அது தீர்மானிக்கிறது, அவருடைய எதிர்காலத்தை அது தீர்மானிக்கிறது. It decides their future or determines their future. அவங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறது. ஒரு மனுஷன் அன்றைக்கு சரியான தீர்மானத்தை எடுத்தான். ஐயோ, கடைசி நேரத்தை விட்டுலாமே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும், நரகத்துக்கு போயிருப்பான். அந்த லாஸ்ட் மினிட்லையும் அவன் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாள் நம்ம வாய்ப்பை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே நான் என்று சொல்லி கர்த்தருடைய அன்பை அறிந்தவர்களாக பாருங்க, அந்த சிலுவையிலே பாவத்தினுடைய அகோரத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். அது எல்லாவற்றையும் பாவத்தோடு வருகிற அந்த வேதனை அவர் அனுபவித்தார். பாவத்தினால் வருகிற அந்த பிரிவினை அவர் அனுபவித்தார். பாவத்தினால் வருகிற அந்த மரணத்தை அவரை ருசி பார்த்தார். பாவம் இத்தனையும் நமக்கு கொண்டு வருகிறது, அத்தனையும் அவரே ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பினுடைய உச்சக்கட்டத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். டெப்த் ஆஃப் சின் அண்ட் த ஹைட் ஆஃப் காட்ஸ் லவ். மேன்மை அது எப்படிப்பட்டது? தியாகமாக நாம் இருக்க வேண்டிய இடத்துல ஹல்லேலூயா நிபந்தனையற்ற முறையிலே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அதுதான் சிலுவையின் அன்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு முன்பாக ஒரு தீர்மானம் இருக்கிறது. இந்த சிலுவை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நம்பர் 1, we have to accept the love of Jesus on the cross. ரெண்டாவது, இயேசு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை சுமக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சிலுவையை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சிலுவையும் சுமக்கணும். ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு, அனதர் சேலஞ்ச் ஆண்டவர் தராரு. என்னை பின்பற்றி வர விரும்புகிறாயா? ஏற்றுக்கொண்டாய், ஓகே. இப்போ என்னை பின்பற்றி வர விரும்புகிறாயா? பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை
எடுத்துக்கொண்டு வர வேண்டும். சுயத்துக்கு மறிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்கிறோம், ஆனால் இன்னும் சுயத்துக்கு சாவலை, இன்னும் என்னது ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலை. நீங்களே சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்த நம்ம சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார் அவர். அந்த சிலுவையின் அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்தால் நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பாவத்தை ஒத்துக்கணும். அந்த கல்லனை போல நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா பரலோக ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த சிலுவை அன்பை அறிந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்த நம்ம அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 1 யோவான் 3:16 என்னது? அது அடுத்த பகுதி. 1 யோவான் 3:16 என்னது? வாசிங்க. 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் அறிந்திருக்கோம், அப்படிதானே? அடுத்து என்ன போட்டிருக்கு? நாமும் ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். We ought to lay down our lives. மற்றவர்களுக்காக அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்து அந்த மன்னிப்பை பாருங்க. சிலுவையில் அந்த அன்பின் வெளிப்பாடை பார்க்கிறோம். குடும்பத்தாரை இயேசு நேசிக்கிறார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்கிறார். அங்கே மன்னிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். நாமும் ஒருவரை ஒருவர் கொலோசியர் 3:13 எபேசியர் 4:32 வாசிக்கிறோம். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு என்ன பண்ணுங்க? மன்னிங்க. இப்போ இதெல்லாம் நாம் உண்மையாகவே சிலுவையை நம்ம பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. சிலுவை சுமக்கிறவர்கள் மன்னிப்பார்கள். சிலுவை சுமக்கிறவர்கள் மற்றவர்களை நேசிப்பார்கள். சிலுவை சுமந்து போகிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சுயத்திற்கும் தங்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு மரித்திருப்பார்கள். ஆகவே இந்த சிலுவை நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய பதில் என்ன? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? ஆண்டவரே, அந்த சிலுவை அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த ரட்சிப்பின் வழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது முதலாவது தீர்மானம். ரெண்டாவது, அந்த சிலுவையை சுமந்து நம்ம பின்பற்றி வருகிறேன். ஹல்லேலூயா. நான் பின்பற்றி வருகிறேன் ஆண்டவரே, நீர் காட்டுகிற பாதையில் நான் நடப்பேன், சுயத்துக்கு மறித்து நான் நடப்பேன், நீ சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நான் நடப்பேன் என்று அவரை பின்பற்ற நம்மை ஒப்பு கொடுப்பது தான் சிலுவைக்கு நம்ம கொடுக்கிற, சிலுவையின் மரணத்திற்கும் சிலுவையின் பாடுகளுக்கும் நாம் செலுத்துகிற பிரதிக்கிரியை. ஹல்லேலூயா. இட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிது! சிலுவையில் இயேசு சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். ரட்சிப்பின் கிரியை அங்கே முடிந்தது. பாவத்திற்கான பரிகாரம் அங்கே முடிந்தது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த சிலுவையின் செய்தி என்ன? ஒரு மனிதன் கோர்ட்டில் தண்டனை குற்றவாளியாக அங்கே நிற்கிறான். அவனுங்க செய்த தப்புக்கெல்லாம் எல்லா சாட்சியமும் இருக்கிறது. தீர்ப்பு சொல்கிற நாள் எல்லா எவிடன்ஸ் இருக்குது. இவன் தான் குற்றவாளி, இவன் மரணத்துக்கு தண்டனைக்கு பாத்திரன்னு சொல்லி ஜட்ஜி சொல்கிறாரு, அப்பா நீ மரண தண்டனை உனக்கு விதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு வந்து சொல்கிறான், அந்த மரண தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். அது யாருன்னு பார்த்தா ஜட்ஜியோடைய பையன். அவன் சொல்கிறான், ஐ வில் டேக் திஸ் பிளேஸ், இஸ் பிளேஸுங்கிறான். அவன் வேற யாரும் அறியாத நபர் கிடையாது. அந்த அந்த நீதிபதியுடைய சொந்த மகன். அப்புறம் எடுத்துக்கன்னு சொன்னோன்னே அந்த ஜட்ஜி சொல்கிறாரு, உன் இடத்துல அவன் வந்துட்டான், உன்னுடைய சங்கிலியை, உன்னுடைய மரண தண்டனை அவன் ஏற்றுக்கொள்கிறான், இப்போ நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் மரணத்துக்கும் நரகத்திற்கும் தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள், தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு நம்மிடத்தில் வந்து சொல்கிறாரு, அந்த இடத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ பிதாவா நம்ம பார்த்து சொல்கிறாரு, நீ விடுவிக்கப்பட்டாய். ஹல்லேலூயா.
அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அந்த இதை இல்லாட்டா நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தான் அனுபவிக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. திரும்பியும் போய் தப்பு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ அதை திரும்பியும் தப்பு பண்ணான். அதான் பைபிளில் போட்டிருக்கு, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில், மறுபடியும் நம்ம சிலுவையில் என்ன பண்ணக்கூடாதான்? அறையக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தமாக வாழ, இந்த சிலுவையின் அன்பின் மேன்மை அறிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் எழும்பி நிற்போமா?